السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 410. இந்த பாடத்தில் பாபு இஸ்திஹ்பாபி الذهابி إلى العيد وعيادة المريض والحج والغزوة والغزو والجنازة ونحوها من طريق والرجوع من طريق آخر لتكثير مواضع العبادة என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது பெருநாள் தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செல்வார்கள் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். அப்போ தலைப்பிலேயே இந்த பாடத்தினுடைய ஒரு சகாப்தம் விளங்கும், நமக்கு ஒரு சாராம்சம் விளங்கும். பெருநாள் தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் எந்த வழியில் சென்று எந்த வழியில் மீண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள், எதனால் அவர்கள் தன்னுடைய வழியை போவதிலும் வருவதிலேயும் மாற்றிக்கொண்டார்கள் என்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கான ஒரு பதிலாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம கிதாபை பார்ப்போம். 1வது ஹதீஸ், இன்னும் 719வது ஹதீஸ். அன் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா கான யௌமு ஈதின், பெருநாளுடைய நாள் வந்துவிட்டது என்று சொன்னால், காலஃபத் தரியக, வழியை அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள்னா, பெருநாள் தொழுகைக்கு போகும்போது ஒரு வழியில் செல்வார்கள், வரும் பொழுது வேறு ஒரு வழியிலிருந்து வரக்கூடியவர்களாக, அந்த வழியை அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்போ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். எதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த வழிகளை மாற்றிக்கொண்டார்கள் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது இவருடைய ஷரஹ்ல நமக்கு ஒரு 11 விளக்கங்களை சொல்கிறார்கள். முதலாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, அதிகமான மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும், இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லித்தராங்க. இப்போ ஒரே வழியில போனோம்னு சொன்னா, ஒரே வழியில போயிட்டு வந்தோம்னு சொன்னா, அந்த வழியில எந்தெந்த மக்கள் இருக்காங்களோ அவங்க தான் பார்க்க முடியும். அதுவே போகக்கூடிய நேரத்துல ஒரு வழியில, வரக்கூடிய நேரத்துல ஒரு வழியில பார்த்தா, இந்த வழியில ஒரு 20 பேர் இருப்பாங்க, அந்த வழியில ஒரு 20 பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 40 பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? 40 பேர்களும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட காரியத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையை மாற்றிக்கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுது. 2வது விளக்கம் என்னன்னா, மக்கள் தங்கள் தேவைகள், மார்க்க கல்விகள், கேள்விகள் போன்றவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கும் வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு. மேல சொல்லப்பட்ட அதே காரணம் தான், கிட்டத்தட்ட நிறைய பேரை பார்ப்பதன் மூலமாக அவருடைய தேவைகளை கோரிப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. இன்னும் அவங்களுடைய மார்க்க கேள்வி என்னென்ன இருக்குதோ அதையும் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியாக 3வது விளக்கம், மக்கள் அவர்களிடம் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும் அவர்களின் செயல்களை பின்பற்றுவதற்கும் வசதியாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. 4வது விளக்கம், வழியில் சந்திக்கும் மக்களுக்கு சலாம் கூறுவதற்கும் தர்மம் செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. 5வது விளக்கம், முதல் பாதையில் இல்லாத உறவினர்களை சந்தித்து உறவுகளை பேணுவதற்காக இருக்கலாம் என்றும் ஒரு விளக்கம் சொல்லப்படுது. 6வது காரணம், ஒரே பாதையில் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்கலாம், அதனால் ஒரே பாதையில் செல்லாமல் பாதையை மாற்றிக்கொண்டார்கள் என்றும் எழுதுகிறார்கள். 7வது காரணம்,
இரண்டு பாதைகளும் மறுமையில் அவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதற்காக. நம்ம முன்னாடியே இந்த பாடத்தினுடைய தலைப்பிலேயே நம்ம சொன்னோம், யௌம இதின் துஹத்திஸு அக்பாரஹா என்ற ஆயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இல்லையா? பூமி அது மறுமையினுடைய நாளில் அது தன்னுடைய அந்த செய்திகளை எல்லாம் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். இவன் என் பூமியில் இதெல்லாம் செஞ்சா, என் மீது இந்த காரியத்தெல்லாம் செஞ்சான் என்று பூமி பேசக்கூடியதாக இருக்கும் அல்லாஹ் எடுத்து. இதுல கிட்டத்தட்ட நமக்கான காரியம் 7வது காரணமே இதுதான் எழுதுறாங்க. பூமி சாட்சியாக இருக்குமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் நாளைக்கு மறுமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பாதையில் தான் என் மீது தான் ஏறி இந்த பெருநா தொழுகைக்கு போனாங்க. இன்னொரு பூமி சொல்லும், என் பாதையின் மீது தான் என் மீது ஏறிதான் பெருநா தொழுகை எழுந்து திரும்ப வீட்டுக்கு போனாங்க என்று 2 பூமிகள் சாட்சி சொல்லுமா இல்லையா? அப்ப அந்த சாட்சியாக நிற்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. 8வது காரணம், 2 இடங்களிலும் இஸ்லாமிய அடையாளங்கள் ஷிஆர்கள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக. 9வது காரணம், முனாஃபிக்குகளையும் யூதர்களையும் முஸ்லிம்களின் பெருமளவான திரளால் அச்சுறுத்தவும் அவர்களை மனவேதனை அடைய செய்யவும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்ய சொன்னார். மனவேதனை அடையணும்னா அவர்கள் நோகடிக்கிறது கிடையாது. நம்ம இவ்வளவு முஸ்லீம் இருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடிய பாதையில் முஸ்லிம்கள் அதிகம் வருவார்கள் இல்லையா? இப்ப இந்த கூட்டம் எல்லாம் அந்த முனாஃபிக்கீன்கள் இருக்கக்கூடிய பாதைகள் வழியாக திரும்பி செல்லும் பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பயம் உண்டாகுமா இல்லையா? அவங்களுக்கு ஒரு அச்சம் உண்டாகுமா இல்லையா? அதன் காரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை சொல்லித் தராங்க. அடுத்தபடியா 10வது விளக்கம், அல்லாஹ்வின் மன்னிப்பையும் திருப்தியையும் அடையும் நல்ல மார்க்கத்திற்கான நற்குணமாக, அதாவது தஃபாவுல் இதை செய்திருக்கலாம் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 11வது காரணம், செல்வதிலும் திரும்புவதிலும் அதிக அடிகள் எடுத்து அதிக நன்மை அஜ்ர் பெற வேண்டும், அதிக கூலியை பெற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினார்கள். அப்போ இந்த வழியை விட வரக்கூடிய வழி 2 வழியும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் அடிகள் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி நிலைமை இருக்குமா இல்லையா? அப்ப அதனால இந்த அடிகள் அதிகமாகக்கூடிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய எந்த நன்மைக்கு சொந்தக்காரராக ஆக வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற இந்த 11 விளக்கங்களை நமக்கு அருமையாக இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில் நமக்கு எழுதி தருகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. சரிங்களா? இப்ப அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகளை மாற்றிக்கொண்டார்கள். இப்ப பாருங்க, கௌலுஹு ஹாலஃபத் தரீக், அந்த ஹாலஃபத் தரீக் என்ற ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய கவுலாகிறது, சொல்லாகிறது. யானி ராவி அவர்கள் நாடுகிறார்கள், இந்த சொல்லை கொண்டு நாடுகிறார்கள். ذهب في طريق, ஒரு வழியில் அவர்கள் செல்வார்கள். ورجع في طريق آخر, வேறு ஒரு வழியில் அவர்கள் மீண்டு வருவார்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும். இந்த அர்த்தத்தை நம்ம மேலேயே கொடுத்தோமா இல்லையா? அந்த அர்த்தத்திற்கு தான் வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. இப்ப இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகளை மாற்றிக்கொண்டார்கள் என்று வருது. இப்ப இந்த பாடம் என்பதே இதை பற்றி பேசக்கூடிய பாடம் தான். பெருநாள் தொழுகைக்காகவோ இல்ல நோயாளியை விசாரிப்பதற்காகவோ ஹஜ்ஜிற்காகவோ போருக்காகவோ ஜனாசாவுக்காகவோ இப்படி வழிகளை போகும்பொழுது ஒரு வழி, வரும்பொழுது ஒரு வழியில் வருவது சுன்னத் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள். சரிங்களா? இப்ப பாருங்க, 2வது ஹதீஸ், இன்னும் 720வது ஹதீஸ். وعن ابن عمر رضي الله عنهما, سيدنا عمر رضي الله عنஹுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஆகியிருந்தார்கள், யஹ்ருஜு மின் தரீக் ஷஜரத்தி, ஷஜரத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வழியில் இருந்தும் அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். வயதுஹுலு மின் தரீக்கில் முஅர்ரசி, இன்னும் முஅர்ரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழியில் இருந்தும் அவர்கள் நுழையக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். எங்க மதீனாவில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இது. இப்ப மதீனா ஷெரீஃப்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினா ஷஜரத் என்ற பாதையின் வழியாக தான் வெளியேறுவார்களாம். அதுவே மதீனாவில இருந்து திரும்ப மதீனாவிற்கு வராங்கன்னு சொன்னா முஅர்ரஸ் என்ற பாதை வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அடுத்து சொல்றாங்க பாருங்க, வஇதா தஹல மக்கத, இன்னும் மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தால், தஹல மின சனியத்தில் உல்யா, சனியத்தில் உல்யா என்ற அந்த பாதையில் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழையக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். இன்னும் வயஹ்ருஜு, இன்னும் அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். மின சனியத்தி சுஃப்லா, சனியத்தி சுஃப்லா என்ற வழியிலிருந்தும் அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப மக்காவிற்கு போறாங்கன்னு சொன்னா அவங்க சனியத்துல் உல்யா என்ற பாதையின் வழியாக அவர்கள் உள் நுழைவார்கள். அதுவே அந்த மக்காவிலிருந்து வெளியேறாங்கன்னு சொன்னா சனியத்து சுஃப்லா வழியாக அவர்கள் வெளியேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
இப்ப இந்த ஹதீஸ்ல சில விளக்கங்களை நமக்கு எழுதி தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை தொடங்கும் போது மதீனாவிற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் சிறிது நேரம் தங்கி தம்முடன் பயணிக்க வருபவர்கள் அனைவரும் ஒன்று சேரும் வரை அவர்கள் காத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பயணத்தை எங்க தொடங்கினாலும் மதீனாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க கொஞ்ச நேரம் தங்குவாங்களாம். எதுக்குன்னு சொன்னா இன்னும் சில நபர்கள் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் நம்மோடு அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்றாங்க, பயணத்திலிருந்து திரும்பும் போதும் மதீனாவிற்கு அருகில் உள்ள ஒரு இடத்தில் தங்கி இரவில் நகருக்குள் நுழையாமல் காலையில் மட்டுமே மதீனாவிற்குள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப இரவிலேயே நம்ம வீட்டாளர்கிட்ட நம்ம போனோம்னு சொன்னா அவங்க பயந்துருவாங்க. இரவுல யார் வந்திருக்கான்னு தெரியும், இரவுல யார் கதவு தட்டுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திடுக்கிட்டு விடுவார்களா இல்லையா? அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இரவுல போய் அவர்களை பயன்படுத்தாமல் அச்சுறுத்தாமல் தங்கிவிட்டு அந்த அருகில் உள்ள இடத்திலேயே தங்கிவிட்டு காலை விழுந்தவுடன் தான் அங்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, எதனால இப்படி அந்த வழியில இப்படி மாற்றிக்கொண்டாங்கன்னு சொன்னா, பயணத்தின் போது தங்கும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரே இடத்துல தொழுதை விட நிறைய இடத்துல தொழுதுன்னு சொன்னா அந்த பூமி சாட்சி சொல்லுமா இல்லையா? அதே கருத்து தான் இங்கே வரும். அப்ப நிறைய இடத்துல தொழுவதன் மூலமாக பூமி சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்ப அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் அல்லது உம்ராவுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து புறப்படும் பொழுது ஷஜரா எனப்படும் பாதையின் வழியாக செல்வார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அந்த ஷஜரா என்ற பாதை எங்க இருக்குன்னு சொன்னா, அது மஸ்ஜிதுல் ஹுலைஃபா அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக அந்த முஅர்ரஸ் என்ற பாதை அது எங்க இருக்குன்னு சொன்னா, அல் அல் துல் ஹுலைஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்த ஒரு இடம்தான் முஅர்ரஸ் என்ற இடம் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த முஅர்ரஸ் என்று இதற்கு பெயர் வந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பும்போது இரவின் கடைசி பகுதியில் அங்கு இறங்கி ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அரபியில தாரீஸ் என்று சொன்னால் இரவின் கடைசி நேரத்தில் தங்கி ஓய்வெடுப்பது என்று பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த இடம் முஅர்ரஸ் என்று அழைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், அங்கேயே இரவை கழிக்கக்கூடியவர்களாம் இருப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த துல் ஹுலைஃபா என்பது மதீனாவிலிருந்து சுமார் 6 அல்லது 7 மைல் தூரம் இருக்கக்கூடிய தொலைவில் உள்ள ஒரு கிராமமாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். இது மதீனாவாசிகளுக்கும் அந்த வழியாக செல்பவர்களுக்கும் ஹஜ்ஜி மற்றும் அம்ராவிற்கான மீகாத் இஹ்ராம் அணியும் எல்லையாகும் இதுதான் இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நமக்கு குறிப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்களா, மதீனாவிற்கு போனாலும் சரி மக்காவிற்கு போனாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாதைகளை இப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்பதை இந்த 2 ஹதீஸின் மூலமாக விவரித்து தருகிறார்கள். அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸும் முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ இந்த 2 ஹதீஸையும் பார்த்தாச்சு. இத்தோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அதாவது 98வது பாடம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இப்ப அடுத்தபடியாக 99வது பாடத்தை அந்த பாட தலைப்பு குறித்து பேசுவோம். இது ஒரு நீண்ட தலைப்பு, சரிங்களா? பாருங்க, இது ஒரு நீண்ட ஒரு தலைப்பாக இருக்குது. இதனுடைய அர்த்தத்தை நம்ம முழுவதுமாக ஒவ்வொன்றாக தனித்தனியாக விளக்கத்தோடு இப்பொழுது பார்ப்போமாங்க. பாருங்க, பாபு இஸ்திஹபாபி தக்தீமில் யமீனி. பாபு இஸ்திஹபாபி முஸ்தஹப் விருப்பத்தக்க காரியமாக இருக்கும் என்பது குறித்த பாடம். எது முஸ்தஹப்? தக்தீமில் யமீனி வலதை முற்படுத்துவது என்பது வலதான, அதாவது வலது கரத்தையோ வலது காலையோ அத வலது புறத்தை முற்படுத்துவது என்பது முஸ்தஹப் விருப்பத்தக்க காரியமாக இருக்கும் என்பதை குறித்த பாபு. எந்த இடத்தில்? ஃபீ குல்லி மா ஹுவ மின் பாபி தக்ரீமி, சங்கை செய்யுதல் என்ற விஷயத்தில் இருந்தும் எந்தெந்த விஷயம் எல்லாம் இருக்கின்றதோ அந்த எல்லா காரியத்திலேயும் வலதுபுறத்தை கொண்டு முற்படுத்துதல் என்பது முஸ்தஹப், அது விருப்பத்தக்க காரியமாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்துல தக்ரீம்னா எதெல்லாம் சங்கையான காரியம், எதெல்லாம் புனிதமான காரியம், எதெல்லாம் இந்த உலகத்துல கண்ணியமான காரியம் என்று சில காரியங்களை வச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த கண்ணியமான காரியம் எல்லாம் என்னென்ன இருக்குது? அந்த கண்ணியமான காரியம் அதை செய்யும் பொழுதெல்லாம் நம்ம வலதுபுறத்தை தான் முற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அதுல முதலாவது சொல்றாங்க பாருங்க, கல் உது செய்வது போல. அப்ப உதுவ போல, இந்த உதுவுல 2 கைகளும் 2 கால்களும் முழுமையாக இருந்தால் வலது கை மற்றும் வலது காலை முதலில் கழுவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். வலது கை போன்ற உறுப்புகள் இல்லாதவர்களுக்கு
கிடைக்கும் உறுப்புகளில் வலதுபுறத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்ற ஒரு கூடுதல் விளக்கத்தையும் சொல்லித்தராங்க. பார்த்தீங்களா? உது செய்யும்போது நம்ம என்ன செஞ்சாலும் சரி, கையை கழுவுறோமா வலது கையை தான் ஃபர்ஸ்ட் கழுவணும். காதை கழுவுறோமா ஃபர்ஸ்ட் வலது வலது காதை தான் கழுவணும். காலை கழுவுறோமா ஃபர்ஸ்ட் வலது காலை தான் கழுவணும். அப்ப இது போல வலது உறுப்புகளை தான் முற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இதன் மூலம் கற்றுத் தருகிறார்கள். அடுத்தபடியாக குளிப்பதிலேயும், அதாவது குளிக்கக்கூடிய சமயத்திலேயும் வலதுபுறத்தை முற்படுத்தி நம்ம குளிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். முதலாவது வலதுபுறத்துல தான் தண்ணி எடுத்து ஊத்தணும். அடுத்தபடியாக தான் இடதுபுறத்தில் தண்ணி எடுத்து ஊத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தராங்க. எல்லா விஷயத்திலும் அப்படிதான். அடுத்தபடியாக தயம்மும் செய்யும் பொழுது உது செய்ய தண்ணி இல்லாவிட்டால் மண்ணை கொண்டு நம்ம உது செய்வோமா இல்லையா, அதுதான் தயம்மும். அப்படி தயம்மும் செய்யும் பொழுதும் கூட உதுவை போல வலப்பக்கத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக வலுபுசி சௌபி, ஆடை அணியும் பொழுது ஆடை அணிவதை போல அப்போ ஒரு ஆடையை நம்ம சட்டையை போடுறோம்னு சொன்னாலும் வலது கையை தான் முதல்ல உள்ள விடணும். வலது கையை உள்ள விட்டுதான் முதல்ல போட வேண்டும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக ஒன்னஅலி, இன்னும் செருப்பை போல செருப்பு அணியும் பொழுதும் கூட வலது காலால் முதலாவது வலது காலை தான் நுழைத்து செருப்பை அணிய வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்து வல் ஹுஃபி, ஹுஃபுன்னு சொன்னா சாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். காலுறை போடுறோமா இல்லையா, அந்த காலுறை போடும் பொழுதும் வலது காலில் தான் முதலாவதாக போட வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக சராவீலின்னு சொன்னா கால் ஆடைகள்னா நம்ம இப்ப போடுற பேண்ட், நம்ம போடுற ட்ரௌசரு, வேட்டி, இது எல்லாமே சராவில கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். கால் ஆடைகள், காலுக்கென்று பயன்படுத்தக்கூடிய ஆடைகள். அப்ப அதுலயும் நம்ம வலதுபுறத்தை தான் முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக வதுகூலில் மஸ்ஜிதி, இன்னும் பள்ளிவாசலில் நுழையும் பொழுது நுழைவதை போல. அப்போ பள்ளிவாசல் நுழைஞ்சாலும் நம்ம முதல் வலது காலை முற்படுத்தி தான் வைத்துதான் நுழைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒசிவாக்கி, இன்னும் மிஸ்வாக்கு செய்யும் பொழுது மிஸ்வாக்கு செய்வதை போல. மிஸ்வாக்கு செய்யறோமா இல்லையா, பல் துளக்கமா இல்லையா, அப்ப பல் துளக்கும் பொழுதும் கூட நம்ம வலதுபுறத்தை தான் முதலாவதாக முற்படுத்தணும். வலது கையால மிஸ்வாக்க பிடிச்சி வலதுபுற தாடையில் இருந்துதான் முதலாவதாக துவங்க வேண்டும் என்று வாயினுடைய வலதுபுறம் இருக்குமா இல்லையா, அங்கிருந்து செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக இக்திஹாலின்னு சொன்னா சுருமாயிடுதல், மையிடுதல். அப்போ சுருமா போடுறோமா இல்லையா, கண்ணு ஓரத்துல சுருமா போடும் பொழுதும் கூட வலதுபுறத்தில் சுருமாவை 3 முறை போட்டுவிட்டு தான் இடதுபுறத்தில் போட வேண்டும், இடதுபுற கண்ணில் போட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக இன்னும் நகங்களை குறைத்துக் கொள்ளுதல், நகங்களை வெட்டுதல். தக்லீம்னு சொன்னா வெட்டுதல் அர்த்தம் வரும், துண்டிக்குதல், குறைத்துக் கொள்ளுதல், அந்த அர்த்தம் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அல்ஃபார்ன்னு சொன்னா நகங்கள். அப்ப நகங்களை வெட்டும் பொழுதும் கூட வலது கையில் இருக்கக்கூடிய நகங்களை முதல்ல வெட்டணும், அடுத்துதான் லெஃப்ட் ஹேண்ட்ல வெட்டணும். அது மாதிரிதான் வலது காலில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்டணும், அடுத்துதான் இடது காலில் இருக்கக்கூடிய நகங்களை வெட்ட வேண்டும். அடுத்து இன்னும் மீசையை வெட்டுதல், மீசையை குறைத்துக் கொள்ளுதலை போல. மீசையை வெட்டுறது அப்படிதான். மீசையை வெட்டக்கூடிய சூழலபடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளங்கள்னு சொன்னாங்க. இப்ப தாடியை நம்ம வளர்க்கணும், மீசை என்ன செய்யணும், வலிக்க கூடாது, ஹல்க செய்யக்கூடாது, மீசையை வலித்து விடக்கூடாது, மலித்து விடக்கூடாது, அதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். அதனுடைய அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக இன்னும் இபுத்தை, அதாவது அக்குள், அந்த அக்குளில் இருக்கக்கூடிய அந்த முடியை நீக்க வேண்டும், பிடுங்க வேண்டும். நத்துஃப்னு சொன்னா வேரோடு பிடுங்குதல் என்று அர்த்தம். அப்ப இப்படி பிடுங்கிறது தான் சுன்னத்தாக இருக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்லாம் தன்னுடைய அந்த அக்குளில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் அதையெல்லாம் தன்னுடைய கையால் ஒவ்வொன்றாக பித்தெடுப்பார்களாம். நம்மளால இப்ப பிக்க முடியல. நம்ம இப்ப வேக்சின் சொல்றோமா இல்லையா, வேக்ஸ் என்ற மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சுன்னத்தான மெத்தட்னே சொல்லலாம். வேக்சின் சொன்னா அவ மாதிரி ஒட்டி அது பிரிக்கும் பொழுது வேரோடு அந்த முடி வருமா இல்லையா, அதுதான் சிறந்த ஒரு முறை என்று சொல்கிறார்கள். அப்ப அது முடியாத நபர்கள், அது ரொம்ப வலிக்குது, ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொன்னா நம்ம அதை வலித்துக் கொள்ளலாம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக இன்னும் முடியை ஹல்கு செய்தல், வலித்துக் கொள்ளுதல். தலைமுடி ஹஜ்ஜுக்காகவோ இல்ல உம்ராக்காகவோ இல்ல சாதா சமயத்துல நம்ம தலைமுடியை வலிக்கும் பொழுதும் கூட இடதுபுறத்தில் தான் முதலில் வலிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வஸ்ஸலாமி மினஸ் ஸலாத்தி, தொழுகையிலிருந்தும் சலாம் சொல்லுதல். இது நமக்கு தெரியும். தொழுகையிலிருந்து சலாம் சொன்னா முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு எங்க சொல்றோம், நம்ம வலதுபுறத்தை தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். அப்ப அதை தான் இங்கேயும் சொல்லி தராங்க, அப்படி செய்ய வேண்டும். அடுத்து வல் அக்லி, இன்னும் முன்னும் பொழுதும் கூட வலது கையால் உண்ண வேண்டும். வஷ்ருபி, இன்னும் குடிக்கும் பொழுதும் கூட, பானம் அருந்தும் பொழுதும் வலது கையால் குடிக்க வேண்டும். வல் முசாஃபஹதி, இன்னும் கை குலுக்குதல். முசாஃபா செய்யறோமா இல்லையா, ஒருவருக்கு ஒரு கை குலுக்கி கொள்றோமா இல்லையா,
அப்படி கைகுலிக்கு கொள்ளும் பொழுதும் கூட வலது கையை தான் நம்ம முற்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வஸ்திலாமில் ஹஜரில் அஸ்வதி, ஹஜருல் அஸ்வது என்ற அந்த கருப்புக்கள், அதாவது மக்காவில் இருக்குதா இல்லையா, அந்த கஅபாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வது, அந்த ஹஜருல் அஸ்வது கல்லை தொடுவது. இஸ்திலாம்னு சொன்னா தொடுவது, தொட்டு தடவுதல் என்று அர்த்தம். அந்த தொட்டு தடவுதலிலும் முதலாவதாக வலது கையை தான் முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக வல் ஹுரூஜ் மினல் ஹலாஇ, கழிவறையில் இருந்தும் வெளியேறுதல். இப்ப கழிவறையில வெளியேறும் பொழுதும் நம்ம என்ன வலது காலை கொண்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக வல் அஹதி வல் அத்வாஇ, வாங்குதல், இன்னும் கொடுப்பது. இப்போ ஒரு விஷயத்த, ஒரு பொருளை வாங்குறோம், இல்ல ஒரு பொருளை கொடுக்குறோம், பணத்தை வாங்குறோம், பணத்தை கொடுக்குறோம்னு சொன்னாலும் வலது கையால தான் வாங்கணும், வலது கையால தான் கொடுக்கணும் என்பதை நமக்கு இங்க கற்றுத் தருகிறார்கள். வகைரி தாலிக்க, இது அல்லாத விஷயங்கள். அப்ப இவைகள் தான் மேல சொல்லப்படுது இல்லையா, மேல் சொல்லப்பட்ட இவைகள் அல்லாதவைகள் மிம்மா ஹுவ ஃபீ மஅனாஹு, இந்த காரியத்தில், இந்த அர்த்தத்தில் உள்ள என்னென்ன காரியமாக இருக்கின்றதோ அந்த காரியத்திலிருந்தும் அல்லாத காரியம் எதெல்லாம் இருக்குதோ அதிலேயும் வலது கரத்தை முற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித்தராங்க. இப்ப இதெல்லாம் உலகத்துல சங்கையான காரியமாக இருக்குது. அதையெல்லாம் ஒவ்வொரு வரியாக போட்டு போட்டு விவரிச்சு தந்துட்டாங்க. இப்ப இது அல்லாத இன்னும் சில சங்கையான காரியங்கள் இருக்குமா இல்லையா, அதெல்லாம் என்னென்ன இருக்குமோ. இப்ப குர்ஆன் எல்லாம் இங்க சொல்லவே இல்லை. குர்ஆன் நம்ம தொடுறோம், வலது கையால தொட வேண்டும். இப்ப இது போன்ற விஷயம் இருக்குதா இல்லையா. அப்போ இது மாதிரி என்ன காரியம் எடுத்துக்கொண்டாலும் அதையும் நம்ம வலது புறத்தை முற்படுத்தி தான் செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க, அப்ப இதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. இதெல்லாம் முஸ்தஹப், இதுவெல்லாம் விருப்பத்தக்க சுன்னத்தான காரியம் என்பதை விவரிக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லித் தருகிறார்கள், வைஸ்தஹப்பு, இன்னும் முஸ்தஹப் ஆக்கப்படும், தக்தீமில் யசாரி, வலதுபுறத்தை முற்படுத்துதல் என்பது முஸ்தஹப் விருப்பத்தக்கதாக ஆக்கப்படும். இவைகளுக்கு நேர் மாற்றமான விஷயத்தில். அப்ப மேல சொல்லப்பட்ட விஷயத்துல நேர் மாற்றமான என்னென்ன விஷயம் இருக்குதோ அதுலலாம் இடதுபுறத்தை தான் நம்ம முற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க, கல் இம்திஹாத்தி, இம்திஹாத்த போல. இம்திஹாத்னா மூக்கு சிந்துதல். அப்போ சளியை சிந்தி கொள்கிறோம் மூக்குல இருந்து. அப்ப சளியை சிந்தும் பொழுது இடது கையால மூக்களை வச்சுதான் நம்ம சிந்தனம் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வல் புசாகி அனில் யசீரி, வலதுபுறத்தை தொட்டுமுள்ள துப்புதல். அப்போ துப்புதலை போல ஒரு எச்சில நம்ம துப்புறோம்னு சொன்னா அந்த எச்சில துப்பும் பொழுதும் கூட, அந்த உமிழும் பொழுதும் கூட நம்ம இடதுபுறத்தில் தான் நம்ம துப்ப வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இங்க ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இடது பக்கம் துப்புவதுதான் சுன்னத்து. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா அருகில் இருந்தாலும், அவருடைய ரவுலா ஷரீஃபில் பக்கத்துல நம்ம நிக்கிறோம், அல்லது இடது பக்கத்தில் நமக்கு ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் பக்கம் துப்பிடக்கூடாது. அவருக்கு இடையூறு தராத வகையில, ஏற்படாத வகையில முன்புறம் இருக்கக்கூடிய நம்முடைய முன்புறம் மணல் இருக்குதுன்னு சொன்னா அந்த மணல்களில் துப்புவதுதான் சிறந்தது. இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்பித்து தந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்து பாருங்க, வதுஹூலில் ஹலாஇ, கழிவறையில் நுழைவதை போல அந்த நுழையக்கூடிய சமயத்திலேயும் இடதுபுறம் முற்படுத்தணும். அடுத்தபடியாக வல் ஹுரூஜ் மினல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலில் இருந்தும் வெளியேறுவது, அப்பொழுதும் இடதுபுறத்தை முற்படுத்த வேண்டும். வஹல்இல் ஹுஃபி வன்னஅலி வஸராவீலி வஸௌபி, காலுறையை கழற்றுவது, வன்னஅலி செருப்பை கழற்றுவது, வஸராவீலி கால் ஆடைகளை கழற்றுவது, வஸௌபி இன்னும் ஆடைகளை கழற்றுவது. இப்படி கழற்றக்கூடிய அந்த கழற்றுவதை போல அந்த சமயத்திலேயும் நீங்கள் இடதுபுறத்தை தான் முற்படுத்த வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வல் இஸ்தின்ஜாஇ, இஸ்தின்ஜாவுடைய சமயத்தில், இஸ்தின்ஜான்னு சொன்னா நம்ம சிறுநீர் கழித்து விட்டு நம்ம தண்ணீரால் சுத்தம் செய்கிறோம், அல்லது கல்லை கொண்டு சுத்தம் செய்கிறோம். எதை கொண்டு சுத்தம் செய்தாலும் சரி, அது சுத்தம் செய்யக்கூடிய சமயத்தில் வலது கை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். வலதுபுறத்தை தான் இங்கேயும் முற்படுத்த வேண்டும். அது முஸ்தஹப் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அடுத்தபடியாக முஸ்தகதராத்தி, முஸ்தகதராத்துன்னு சொன்னா அசுத்தங்களை நீக்குதல். அப்போ நீக்கக்கூடிய காரியங்கள், அப்போ அசுத்தங்களை நீக்கக்கூடிய காரியம் எதெல்லாம் இருக்கின்றதோ அவைகளே போல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அழுக்க நம்ம கழுவுறோம், உடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கிறோம், நஜிஸ கழுவுறோம். அப்பெல்லாம் நம்ம இடது கையை கொண்டுதான் நீக்க வேண்டும், இடது கையை கொண்டுதான் முற்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு இங்க அருமையாக கற்றுத் தருகிறார்கள். வாஷிபாஹிதாலிக்க, இன்னும் இவைகளுக்கு ஒப்பாகக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அந்த காரியங்களிலேயும் நீங்கள் இடதுபுறத்தை முற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இதற்கு ஒப்பாகக்கூடிய என்னென்ன காரியம்லாம் அந்த உலகத்துல நிறைய இருக்குது. இங்க சில விஷயத்த சொல்லியிருக்கிறான். இதல்லாது என்னென்ன காரியம் இருக்குதோ அந்தந்த காரியம்லாம் வரும் பொழுது நம்ம இது போனதான் செய்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், வாஷ்பாஹி தாலிக்கல்ல,
இப்போ ஒரு குப்பை கீழே கிடக்குது, ஒரு நஜஸ் கீழே கிடக்குதுன்னு சொன்னா அந்த நஜஸை நம்ம ரோட்ல இருந்து நீக்கிறோம்னு சொன்னா நம்ம வலது கையை முற்படுத்தணும். வலது கையை அதாவது இடது கையை லெஃப்ட் ஹேண்டை முற்படுத்தி தான் அதை எடுத்து அப்படி தூக்கி அசுத்தத்தை நீக்க வேண்டும். அப்ப இது போல விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இந்த சங்கையான காரியம் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதுல எல்லாம் வலது கையை முற்படுத்த வேண்டும். சங்கை அல்லாத இந்த உலகத்தில் அசுத்தம் என்று கருதப்படக்கூடிய காரியம் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இடதுபுறத்தை முற்படுத்த வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இந்த பாடத்தில் வரக்கூடிய ஹதீசுகளும் ஆயத்துகளும் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகளாகவும் ஆயத்துகளாகவும் தான் இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த பாடத்துல இந்த 1வது ஹதீஸையும் இந்த 2வது ஹதீஸையும் இந்த 99வது பாடத்தினுடைய இந்த தலைப்பினுடைய முழுமையையும் இந்த முழுமையினுடைய அனைத்து தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த பாடத்தில் படித்த அனைத்து காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திற்கு தோதுவாக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த ஆயத்துக்களை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.